ஒரு செடிக்கு பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு. வீட்டுக்கு ஒரு செடி இருந்தாலே போதும், காய் வந்து கொத்து கொத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்களே, இதில் ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. அப்புறம் கீழே பாருங்கள் ஒரே கொத்தில் 4 இது இருக்குது. சூப்பராக இருக்குது. அங்கே பின்னாடி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இதுலேயுமே குட்டி குட்டியாக வச்சுருக்கு நிறையா. இது எல்லாமே ஒரே காய் தான். அப்புறம் இந்த சைடு பாருங்கள், இதுலேயுமே கொத்து கொத்தாக வச்சுருக்கு. எல்லாமே ஒரு செடி தான். ஒரு செடியிலே பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு. இன்னும் அந்த சைடும் இருக்குது, நிறைய காய் வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே அப்படியே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பூ கொட்டை தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் சூப்பராக வைக்கும். ஒரு சின்ன க்ரோ பேக்கு தாங்க. இது பாருங்கள் ரொம்ப சின்னது தான். காய் செமையாக வச்சுருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க எப்போ காய் பெருசாகும்னு. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா பூவெல்லாம் கொட்டிடும். மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக காய் விற்கிது. பாவக்காய் அறுவடை பண்ண வந்திருக்கோம். ஒரு 4 பாவக்காய் இருக்குது. இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பாவக்காய் ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இந்த சைடு பாருங்கள் ஒன்று பெருசாக இருக்குது. வெங்காயம் அறுவடை பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே காட்டுங்க. பரவாயில்ல, பெருசாக தான் இருக்கு. வெங்காயம் வரமாட்டேங்குது. பாவக்காய் கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 2 பாவக்காய் மட்டும் போதும். மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணிக்கலாம். அடியில் கட் பண்ணுங்க. எள்ளு செடி, எள்ளு எள்ளு செடியில் பாருங்க காய் வச்சிருக்கு. வெண்டைக்கால பூ வச்சிருக்கு பாருங்க.
சின்ன டப்பாவில் சும்மா நட்டு வச்சனால சின்ன சின்னதாக இருக்குது. சின்னதாக தான் இருக்குது. தனித்தனியாக நடணும். நீங்கள் நான் தோட்டம் நடணும். நான் நடலைப்பா. மணத்தக்காளி கீரை இன்றைக்கி அறுவடை. நிறைய மண்ணோட இருக்கு. இது என்ன கிழங்கா குட்டியாக வச்சிருக்கு? எங்க அதையும் எடுங்க. இது என்ன கிழங்கு? கருணை கிழங்கா? சேப்பை கிழங்கா? குட்டியாக இருக்குமே, சாப்பிடணுமே. மண்ணை போட்டு மூடி வரலாம். தான் ஒன்று வருது. இன்றைக்கி அறுவடை 2 பாவக்காய், வெங்காயம், மணத்தக்காளி கீரை. இன்றைக்கி அறுவடை. நாங்கள் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3 முள்ளங்கி அறுவடை பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து மண்ணாக இருக்குது, கழுவிக்கலாம். தக்காளிலாம் நிறைய இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். இந்த நாட்டு தக்காளி செம்ம புளிப்பாக இருக்குது. இது பறிச்சிடலாமா? பறிச்சோம்னா வேறு இதை மட்டும் தெரியும். காயாக இருக்கு, பழுத்துரும்.
இதில் வந்து பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு. மாடியில் பறிச்சிட்டு வந்து முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.